எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான பலவீனம், ஒரு விதமான போராட்டங்கள், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை பார்க்க முடிகிறது. இந்த மாதம் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு வரப்பண்ணுகிற மாதம், சூழ்நிலைகள் மாறுகிற மாதம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 7 மாதங்கள் முடிந்து விட்டது. 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தை பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த மாதத்திலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதோ, நாம் அவர்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர்களை குணமாக்கி பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்லுகிறார். எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான பலவீனம், ஒரு விதமான போராட்டங்கள், ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை பார்க்க முடிகிறது. கொடிய வியாதியின் தாக்கங்கள் எங்கு பார்த்தாலும் வேலையே சில சும்மா தான் இருந்தாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறார்கள். பல விதத்தில் பல காரியங்களை பார்க்கிறோம். இந்த நிலைமைகள்லாம் மாறுமா? அல்லது இத்தனை ஆண்டுகள் இந்த வியாதி இருக்கிறது, இத்தனை ஆண்டு இந்த பலவீனம் இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை, காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, என்ன நடக்குன்னு தெரியல, அல்லது என்ன நடக்கும்னு தெரியல, புலம்பிருக்கிற கூட்டமும் இன்றைக்கு அதிகம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 122:7 நம்ம வீட்டிற்குள்ளே சுகம் சமாதானம் இருக்க வேண்டுமா? அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம். ஆனால் அவைகளை இன்று பார்க்க முடியவில்லையே. வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தின் இருக்கிறது. அதுல வியாதியஸ்தர்கள் எல்லாம் இருப்பார்களாம். அங்கு திடீரென்று சில சமயத்தில் ஒரு தூதன் அந்த தண்ணீரை கலக்குவான். அந்த குளத்தில் அந்த தண்ணீர் கலங்கினவுடன் யார் முன்பாக ஃபர்ஸ்ட் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகத்தை பெற்றுக் கொள்வார்களாம். பாருங்கள், அப்படி அநேகர் வருகிறார்கள், அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள், சுகத்தை பெற்று போய்கொண்டே இருக்கிறார்கள். அங்கு ஒரு சகோதரர் உட்கார்ந்து இருக்கிறார், ஏங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி மருத்துவத்தினால் குணமாக்க முடியாத வியாதியாக இருக்கலாம், மற்றவரால் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையாக இருக்கலாம். இருக்கும் பொழுது அவர் கண் முன்பாகவே வந்தவர்கள் எல்லாம் சுகம் பெற்று போகிறார்கள். தேவதூதன் கலக்குகிறார். இவர் எந்திரிச்சும் போக முடியாது, படுத்த படுக்கையா இருக்கார். முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு போய் சுகத்தை பெற்றுக் கொள்வார். 38 வருடம். யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, சராசரி வாழ்க்கையில பாதி வாழ்க்கை அங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அங்கே படுத்திருக்கிறார். இயேசு அங்கு போகிறார். போய் அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? நாம் நினைக்கலாம், சுகமாக்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த கேள்வி கேட்கிறார். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தையும் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, சுகமாகணும், ஆண்டவரே எனக்கு இது வேணும் என்று கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு வேணும். எப்படி என்று சொன்னால், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான், கேளுங்கள் கொடுக்கப்படும் வேதம் சொல்லுகிறதே. அப்போ அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த மனிதன் அது சுகம் வேணும்லாம் சொல்லல, அவன் ஒரு குறைய சொல்றான். தூதன் கலக்கும் போது என்னை கொண்டு போய் அங்கு விடுவதற்கு யாருமே இல்லை, நான் போவதற்குள் மற்றொருவன் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். நேசன சொல்லுகிறான், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. தூதன் கலக்கும் வரை நீ காத்திருக்க வேண்டியதில்லை. அல்லது தூதன் கலக்கும் பொழுது நான் நின்று பக்கத்தில் போய் கூட்டிக் கொண்டு போய் விடுகிறேன் சொல்லவில்லை. தூதன் அந்த தண்ணீரை கலக்கும் பொழுது ஒரு அற்புத சுகம் உண்டாகிறது. அதையும் காட்டிலும் நான் இப்பொழுதே உனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவரால் எல்லாம் முடியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது? யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது இதை செய்தா? அன்னைக்கு அநேகருடைய எண்ணங்களும் அப்படித்தான். மருத்துவமனைக்கு போனா எனக்கு நல்ல ஒரு மருத்துவமனையில் போகக்கூடிய அளவுக்கு பணம் இல்லையே, அல்லது நல்ல இந்த மருந்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லையே, இதைத்தான் பார்க்கிறோமே ஒழிய ஆண்டவர் இதையும் தாண்டி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, சுகமாக்குகிறவர், சூழ்நிலை மாற்றுகிறவர் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் அநேக நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த மாதத்திலே ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்கப்பா, உம்மால் முடியும். எங்களுக்கு வசதிகள் இருக்கிறதோ, வாய்ப்புகள் இருக்கிறதோ, அது வழி திறக்கப்படுகிறதோ இல்லையோ, உம்மால் முடியும், நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது சமாதானம் இல்லாத குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். சுகம் இல்லாத சரீரங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும், ஆரோக்கியம் இல்லாத சரீரங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு சகோதரனுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அவர் மனைவியிடம் இருந்த இவர் வேதாகம கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கடிதத்தை பார்த்த உடனே, அதுவரை ஏதோ கடமைக்கு வேதாகம கல்லூரிக்கு போனார், படித்துக் கொண்டிருந்தார். எல்லா ஊழியர்களையும் கிண்டல் பண்ணுவார். எல்லாப்பா சும்மா இது ஒரு வேலையாக நான் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் செய்தவர் அந்த கடிதத்தை பார்த்ததிலிருந்து ஏங்கி அழ ஆரம்பித்தார். மனைவியிடம் வந்த கடிதம் அப்படி என்ன ஏங்கி அழுகிறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த மனைவி ஒரு பெரிய அரசு மருத்துவமனையில்
நர்ஸாக பணியாற்றுகிறவர். ஒரு குழந்தை இருக்கிறது. அது என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், நான் இப்பொழுது பிளட் டெஸ்ட் எடுத்தேன், அதில் HIV எய்ட்ஸு அதுக்கான இருக்கிறதுன்னு சொல்லுறாங்கன்னு சொன்ன உடனே இதை கேட்டவுடன் அவன் உடைந்து போய்விட்டான். எப்படி வந்தது என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு HIV அந்த மாதிரி எய்ட்ஸுடைய பேஷண்ட்டுக்கு இந்த சகோதரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இன்ஜெக்ஷன் போடும்போது அவன் தட்டி விட்டு விட்டான். அந்த இன்ஜெக்ஷன், அவனுடைய சரீரத்தில் குத்தப்பட்ட இன்ஜெக்ஷன் அப்படியே இவளுடைய கையில் குத்தி விட்டது. இதன் வழியாக அந்த மெடிசன் போக அதற்குள்ள இருக்கிற கிருமிகள் வெளிக்குள்ளும் போய்விட்டது. உடைந்து நொறுங்கி போய்விட்டான். அந்த கடிதத்தை கையில் வைத்தவனாய், அதுவரை இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டு பழக்கம் இல்லை. அதுவரை இயேசு நம்ம என்னுடைய ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் என்று தெரியுமே ஒழிய உள்ளான மனதோடு இருதயத்தோடு கூப்பிட்டதே இல்லை. அன்று அங்கே இருக்கிற ஒரு சின்ன சாப்பலில் போயிட்டு அழுகிறான், அழுது கொண்டே இருக்கிறான். இயேசுவே! ஆண்டவர் மனம் இறங்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது? கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அடுத்து கொஞ்ச நாட்களிலே அந்த சகோதரி முற்றிலுமாய் சுகமாக்கப்பட்டார். சுகமாக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, நடந்தது என்ன? அதே பிள்ளைகளுக்கு, தம்பதிகளுக்கு, அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கும் மீண்டுமாய் கர்த்தர் கற்பத்தின் கனியை ஒன்று கொடுத்தார், ஆரோக்கியமானதை கொடுத்தார். இன்று 2 பேரும் 2 பிள்ளைகளும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மருத்துவத்தால் முடியாதது, மருத்துவர்களால் முடியாது, மனிதர்களால் முடியாது, சூழ்நிலைகளால் முடியாது, போர்வில்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, எதுவில்லை என்று சொன்னாலும் இயேசு இருக்கிறார். அவரை பாருங்கள். இந்த மாதம் சமாதானத்தின் மாதம். இந்த மாதம் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு வரப்பண்ணுகிற மாதம். சூழ்நிலைகள் மாறுகிற மாதம். அதோடு மட்டுமல்ல, மறைபொருளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற மாதமாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். நம்பிக்கையோடு கண்களை மூடி உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, புதிய மாதத்தை பார்க்க கிருபை கொடுத்திருக்கிறீங்க. கடந்த மாதங்களெல்லாம் நீர் பாதுகாத்த தேவன், பராமரித்தவர், எங்களை பயிற்றுவித்தவர், பலப்படுத்தினவர், சகாயம் பண்ணினவர், நீதியின் வலதுகரத்தினால் தாங்கினவர். இந்த மாதத்திலும் உடைய பெரிதான கிருபையை அளவில்லாமல் எங்கள் மேல் ஊற்றி இதை கேட்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து, ஒவ்வொரு நாளும் மோடு நடக்கிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவம், ஒவ்வொரு நாளும் உடைய வல்லமையினால் இடைக்கட்டப்படுகிற ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்து பலவீனங்களை மாற்றி சுகவீனங்களெல்லாம் எடுத்து போட்டு சத்துவத்தை பெருக பண்ணுகிற மாதமாய் மாற்றி கொடுப்பீராக. எல்லா பலவீனமான சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினால் பலப்படட்டும். சமாதானத்தை குலைக்கிற சத்துருவின் கிரியைகள் ஒழிக்கப்படட்டும் அப்பா. முற்றிலுமாய் மாற்றி சமாதானம் பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும், சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படட்டும். நாம மட்டும் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்கள் இரத்த கோட்டைகள் வைத்துக் கொள்ளும். துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த மாத கர்த்தர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்ல, சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி ஆறாத காயங்களையும் குணமாக்கி அற்புதங்களை செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த மாதத்தை தொடங்குவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.